சகோதரிகளே, கை விரல்களுக்கு மோதிரம் அணிவது இது சுன்னாவா என்று பார்த்தால் இது சுன்னா அல்ல, மாற்றமாக அனுமதிக்கப்பட்டது. ஆண்களுக்கு வெள்ளியில மோதிரம் போடலாம், பெண்களுக்கு தங்கம் வெள்ளி எல்லாவற்றையும் போடலாம். ஆண்கள் தங்கத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும், தங்கம் ஆண்களுக்கு ஹராம். சரி, இப்ப நம்ம எந்த விரல்ல மோதிரம் போடுறது என்று சொன்னால், பெண்கள் அவர்களுடைய எல்லா விரல்களையும் போடலாம். கால் விரல்ல கூட மோதிரம் அவர்கள் அணிகலனாக போடலாம். பெண்களுக்கு அது எல்லா விரல்களையுமே போடலாம், கை விரல் 5 விரலையும் போடலாம், காலையும் போடலாம், அது அனுமதிக்கப்பட்டது. ஆண்களை பொறுத்தவரையிலே எந்த விரலை எந்த கையில எந்த விரல்ல மோதிரம் போடுறது என்று சொன்னால், வலது கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது சின்னி விரல் இதுல போட்டிருக்கிறாங்க ஹதீஸ் வருது. வலது கையில சின்னி விரல்ல போட்டிருக்கிறாங்க, இடது கையில சின்னி விரல்ல போட்டிருக்கிறாங்க. சீனி விரல்னு சொல்லுவாங்க, சிலவங்க சின்னி விரல் சொல்லுவாங்க. அப்ப சின்னி விரல்ல போட்டிருக்கிறாங்கன்னு ஹதீஸ் வந்திருக்குது. அப்ப வலதுல போடுறது சிறந்ததா இடதுல போடுறது சிறந்தான்னு இந்த 2 ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் தான். வலதுல போட்டாங்கன்னு வந்திருக்கிற ஹதீஸும் சஹீஹ் தான், இடதுல போட்டாங்கன்னு தெரியக்கூடிய ஹதீஸும் சஹீஹானதான். 2லயும் மிக மிக தரமான இது. 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எது ஆக தரமானது என்று பார்த்தால் இடது கையில போட்டதுதான், இடது கையில போட்டதுதான் ஆக மிக தரமானது என்ற அடிப்படையில் இடது கை சின்னி விரல்ல போடுறதுதான் சிறப்பானது, வலதுல போடுறது அனுமதிக்கப்பட்டது. அதே மாதிரி இப்ப தடை செய்யப்பட்டது இந்த பெருவிரல், இந்த நடுவிரல் இதுல போடக்கூடாது, தடை ரசூல் ஸல்லல்லாஹு தடுத்தாங்க. அதே மாதிரி இந்த விரலையும் சுட்டு விரல் அதுலயும் போடக்கூடாது, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அடுத்தது இந்த விரல் பொதுவாக இந்த 2 விரல்கள் மோதிரம் போடுறதுக்கு பயன்படுத்தப்படுறதுனால இது அனுமதிக்கப்பட்டது. இந்த பெருவிரல் விஷயத்துல தடை எதுவுமே வரையில்லை, இதுலயும் தடை வரையில்லை, இது அனுமதிக்கப்பட்டதுதான், தடை எதுவும் வரையில்லை. இந்த பெருவிரல் விஷயத்துல தடை எதுவுமே தெளிவான ஹதீஸ்ல வரையில்லை. ஆனால் இதுல போடுறது என்பது வளமையில இல்லை என்பதனால் சில அறிஞர்கள் வெறுக்கத்தக்கது என்பதாக சொல்றாங்க. ஆனால் தடை நேரடியாக கிடையாது, யாராவது போட்டால் அது நேரடியாக தடைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேறு காஃபிர்கள் அல்லது வேறு யாராவது போடுறதுக்கு ஒப்பாக அவர்கள் ஒரு மாடர்னா அவங்க ஒரு டிசைன் போடுவாங்க தானே, அந்த ஒப்பாகுதல் என்ற அடிப்படையில் தவிர்ந்து கொள்வது நல்லது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை பின்பற்றது என்று நினைத்தால் நம்ம சீனி விரல்ல போடலாம். அனுமதிக்கப்பட்ட இந்த விரல் பொதுவாக மக்கள் அணிகிற என்ற வழக்காறு இருக்கிறது என்ற அடிப்படையில் இதையும் அனுமதிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் போடலாம். இதுல நேரடியாக ஹராம் என்று கிடையாது, ஆனால் ஒரு அதாவது ஒப்பாகிற என்ற அடிப்படையில் இதை தவிர்த்து கொள்வது நல்லது என்பது பல அறிஞர்களுடைய கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.